குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. ஆஸ்ட்ரோ மயிலம் முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் இந்த பதிவில் காணவிருக்கும் ராசி கன்னி ராசியாகும். இந்த ராசியில் புத பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என 3 விதங்களில் பலமடைகிறார். மேலும் புத பகவான் தனது சொந்த வீட்டில் உச்சபலம் பெறுகின்றார். இது வேறு எந்த நவகோள்களுக்கும் கிடைப்பதில்லை. ஆக இந்த ராசி ஒரு தனித்துவமான ராசியாக திகழ்கின்றது. இந்த ராசியில் சுக்கிர பகவான் சத்தற்ற நிலை, அதாவது நீச்சம். மேலும் இந்த ராசியில் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்தின் 3 பாதங்கள், சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் என ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இடம்பெறுகின்றன. இந்த ராசியின் சின்னமாக கதிர்குலையும் அக்னியும் கொண்ட பெண், அதாவது ஒரு கதிரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணாக இந்த ராசியின் சிம்பல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த ராசியின் வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கதிர்குலையும் அக்னியும் கொண்ட பெண். இது பெண் ராசி, நிலராசி, உபயராசி, தாது, மூலம், ஜீவன் என்ற தத்துவத்தில் இந்த ராசி ஜீவனை சுட்டி காட்டுகின்றது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற தத்துவத்தில் இந்த ராசி அர்த்த திரிகோண ராசியாக வருகின்றது. அதாவது பொருள் தத்துவம். மொத்தம் இருக்கிற 12 ராசிகளில் 3 ராசிகள் அறம், அதாவது தர்ம தத்துவத்தையும், அடுத்த 3 ராசிகள் பொருள், அதாவது அர்த்த தத்துவத்தையும், அடுத்த 3 ராசிகள் இன்பம், அதாவது காம தத்துவத்தையும், அடுத்த 3 ராசிகள் மோட்சம், அதாவது பிறவியே இல்லா நிலையை அடையும் அடுத்த நிலையான ஒரு இறைவனை சரணாகதி அடையும் நிலை அப்படின்ட்டு சொல்லணும். மோட்ச தத்துவம், அந்த மோட்ச தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 3 ராசிகள். ஆக இந்த தத்துவார்த்தங்களில் 12 ராசிகளில் 3 ராசிகளாக நமது முன்னோர்கள் பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன்படி தர்ம தத்துவ ராசிகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளும் தர்ம தத்துவ ராசிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அர்த்த தத்துவம், அதாவது பொருள் தத்துவம் அப்படிங்கிற ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகளும் பொருள் தத்துவம் அல்லது அர்த்த திரிகோண ராசிகள் அப்படின்ட்டு நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்பம், அதாவது காம தத்துவம் மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளும் இந்த தத்துவத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. மோட்ச தத்துவம், அதாவது மனித பிறவியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த ராசிகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகம், விருட்சகம், மீனம் இப்படி 12 ராசிகளையும் 3 ராசிகளாக பிரித்து 4 தத்துவார்த்தங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. பலன் எடுக்கின்ற பொழுது இந்த நிலைப்பாட்டை நம்ம கண்டிப்பாக கவனிக்காமல் அடுத்த நிலையை எட்ட முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தத்துவார்த்த நிலைகள் இது. சரி நண்பர்களே, அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்தவரையிலும் வேறு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாக்கா, உறுப்புகளை பற்றி இந்த ராசியில் இன்னும் கொடுக்கல. உறுப்புகளில் இந்த ராசி இடுப்பு பகுதியை சுட்டி காட்டுகின்றது. திசைகளில் தெற்கு திசை, நிறங்களில் பச்சை நிறம், மாதங்களில் புரட்டாசி மாதத்தை இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. ராசி சக்கரத்தில் இந்த ராசியானது 6வது ராசியாக திகழ்கின்றது. புத பகவானின் மற்றொரு ராசியாகவும் இந்த ராசி திகழ்கின்றது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலும் நம்மளுடைய உழைப்பு, செல்வ நிலையின் பூர்வ புண்ணிய ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது.
ஆக செல்வம் 2ஆம் இடத்தின் பூர்வ புண்ணிய ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. ஆக ஒருவரின் உத்தியோகத்தை பார்க்கணும். ஒருவரின் உத்தியோகத்தின் நிலையை அறியணும். அவர் போன ஜென்மத்தினுடைய தொடர்புடைய ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த ராசி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நிலத்தத்துவ ராசியாக இந்த ராசி இருக்கின்றது. நிலத்தத்துவத்திலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது அடுத்த கேட்டகரியில் நம்மளுடைய உழைப்புக்கு வேலை உத்தியோகத்திற்கு ஏற்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த ராசி சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த ராசியினுடைய அடுத்த ஒரு நிலைப்பாடு, அதாவது மிதுன ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அது இசை அப்படிங்கிற ஒரு கலையை நம்மளுக்கு சுட்டி காட்டுது. பதிவுகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சுட்டி காட்டுது. குரல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மிதுனம் சுட்டி காட்டுது. இந்த ராசியை பொறுத்தவரையிலும் நிலத்தத்துவத்தில் இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கலைகளில் சிற்பங்களை சார்ந்த விஷயங்களை இந்த ராசி வெளிப்படுத்துவதில் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அதிலும் குறிப்பாக கற்சிற்பங்கள், மண்பாண்டங்கள், மண்களில் செய்யக்கூடிய அந்த சிற்பங்கள், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளாகட்டும், அதே மாதிரி கொலுகளில் வைக்கப்படுகின்ற அந்த சிலைகளாகட்டும், இப்படி மண் சிற்பங்கள், கற்சிற்பங்களை வெகு அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த புத பகவானின் இந்த ராசியோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ராசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த ராசியில் 2 பாதங்கள் இருக்கின்றது. கூடுதலாக இந்த ராசி நிலராசியாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா, விஸ்வகர்மாவாக வருகின்றார். அவர் தான் இந்திரலோகத்திற்கே அந்த கட்டிடங்களை வடிவமைத்ததாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ராசியின் ஒரு தனித்துவமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இது சிற்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தனது தன்மைகளை அதிகமாக வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிற என்னுடைய புரிதலை உங்களோடு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் பலமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.